வணக்கம். என் பெயர் மீனாட்சி சுந்தரி சுப்பிரமணியம். இந்த 10 நாள் யாத்ரா வந்து இன்றோடு முடிவடைகிறது. நாளைக்கு எல்லாரும் மலேசியாக்கு திரும்புகிறோம். இந்த 10 நாள் யாத்ரால வந்து அவங்க சன்கிரீன் நிறுவனம் வந்து என்ன இந்த வெற்றியாளர்களுக்கு ப்ராமிசஸ் குடுத்தாங்களோ, எப்படி இந்த யாத்ரால என்ன செய்வோம், எங்க போவோம்னு என்ன சொன்னாங்களோ, அதில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம சொன்ன மாதிரியே கூட்டிட்டு போனாங்க. அத தவிர்த்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதில எந்த இடத்துலயும் நாங்க எங்க சொந்த பணத்தையோ, உணவு உட்பட எங்கேயுமே நாங்க சொந்த பணத்த கட்டல. நான் கூட அவங்க வந்து வின்னர்ன்னு சொல்லும்போது ஏன்னா அவங்க டிக்கெட் தானே குடுப்பாங்க. டிக்கெட் குடுப்பாங்க, கூட்டிட்டு போவாங்க. நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்காது, டிக்கெட் செலவு இருக்காது. அது மட்டும் தான் நான் நெனச்சேன். ஆனா சாப்பிடுறதுக்கும் ஒவ்வொரு நாள் வந்து அதற்கான பணத்த 2, 3 நாட்கள் வந்து அவங்களே கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து சாப்பிடாம கூட இருந்தாங்க. ஏன்னா பசிக்கல. அப்ப வெறும் டீ, காஃபி குடிச்சிருந்தாங்க. அப்ப அத பார்க்கும்போது, பரவால்ல பணத்த குடுத்துர்றோன்ட்டு இந்த 10 நாளும் உணவுக்கு தேவையான பணத்த வந்து அந்தந்த போட்டியாளர்கள்ட்ட குடுத்துட்டாங்க. இது சற்றும் நான் எதிர்பார்க்கல. அந்த பணத்துக்காக இல்ல. எப்பயுமே எல்லா போட்டியிலயும் பார்த்தீங்கன்னா, மெயினா டிக்கெட், ஃப்ளைட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் ஃபீ அதுதான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பட் இதில உணவு உட்பட எல்லா இடத்துலயும் அதுவும் சிறப்பு தரிசனம். இந்த 10 நாள் யாத்திரால பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து நாங்க கஷ்டப்பட்டு கடவுள பார்க்குற நிலைமை எங்களுக்கு வரல. நம்ம தனியா வந்திருந்தா கூட நான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர பிள்ளை தான். என் தாயோட சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர்னால அடிக்கடி வந்திருக்கேன். பல கோயில்களுக்கு போயிருக்கேன். ஆனா இந்தியால வந்து நம்ம பார்த்தோமா, எல்லா இடத்துலயும் சிறப்பு தரிசனம் இருந்தா தான் கடவுளோட தரிசனம் நம்மளுக்கு சிறந்த முறையில கிடைக்கும். ஏன்னா, அது அளவு அதிகமான கூட்டம் இங்க, கூட்ட நெரிசல். அப்ப அதுமாரி நிலைமையில பார்க்கும்போது, அதையும் சன்கிரைன் நிறுவனம் வந்து அவங்க கவனத்திற்கு எடுத்து ஏன்னா வயதானவர்களும் இருந்தாங்க இந்த யாத்ரால. சிரமப்படக்கூடாதுன்ட்டுன்னு எங்கெங்க அவங்கனால எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு, நல்ல சிறப்பான தரிசனம் கிடைக்க உதவி செஞ்சாங்க. குறிப்பாக திருவண்ணாமலை. நான் கிரிவலம் போவேன்னு சற்றும் எதிர்பார்க்கல. நான் போணும்னு நெனச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஆனா அது அமையல. 1 வருடம், 2 வருடம் இல்ல. 15 வருடமா நான் பிளான் பண்ண ஒரு விஷயம். அ திடீர்னு அது இங்க வந்தோனே ஏன்னா அவங்க ஏற்பாடு பண்ண Zoom மீட்டிங்ல வந்து நான் கலந்துக்க இயலாம போயிடுச்சு. அப்ப இங்க வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். கிரிவலம் போறதுக்கும் அவங்க வந்து அனுமதி குடுத்துருக்காங்க. ஏன்னா சிலவங்க வந்து கிரிவலம் போனா லேட் ஆகும், வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்படி இல்ல. வந்த பங்கேற்பாளர்கள் வந்து, அப்படி உங்களுக்கு வேண்டுதல் இருந்தா, கிரிவலம் போணும்னு ஆசை இருந்தா, தாராளமா நீங்க செய்யலான்ட்டு அந்த ஒரு ஃப்ரீடமும் குடுத்தாங்க. அப்ப நடக்க முடிஞ்சவங்க கிரிவலம் போனாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கிரிவலம் போயிட்டு வந்தது. மற்றபடி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சன்கிரைன் நிறுவனத்தில என்னோட பெர்சனல் இது வந்து அவங்க மேல எனக்கு என்ன ஒரு மரியாதைன்னா, ஒரு பெரிய கம்பெனி அவங்க வந்து அவங்களோட பிசினஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போற நேரத்தில வந்து, நெறைய கம்பெனி வந்து ஆதாயத்த முன்னிறுத்தி பார்ப்பாங்க. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் சன்கிரைன் வந்து நம்ப சிஎஸ்ஆர்ன்னுவோம். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஒரு நிறுவனம் எப்படி ஆதாயத்த சம்பாரிக்கிறாங்களோ, பெரிய நிறுவனமா மேல ஏற ஏற, அவங்க வந்து மக்கள் குறிப்பாக அவங்க சமுதாயத்திற்கு தேவையான அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது செய்யணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கான அடையாளம். அது வந்து சன்கிரைன் நிறுவனம் வந்து செஞ்சதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்களோட ஆதாயம், அவங்க அரிசி விக்கணுன்ற எண்ணம் மட்டும் இல்ல. அதே நேரத்தில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த வாடிக்கையாளர்கள், யார் யார் அவங்க அரிசி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்யணும். இந்த யாத்திராவ பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு, ஷாப்பிங் போயிட்டு வர ஒரு இது இல்ல. அ ஒரு பெரிய புண்ணியமான ஒரு காரியம். போக இயலாதவர்கள் இருந்திருப்பாங்க. போக ஆசைப்பட்டவர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாக்கியமா இருந்திருக்கும். அத இந்த சிஎஸ்ஆர வந்து அவங்க ஃபாலோ பண்ணி, நாங்க வந்து சாதாரண ஒரு சும்மா ஏதோ அரிசி வித்துட்டு போற ஒரு கம்பெனி இல்ல. ஒரு சிறந்த நிர்வாகம் என்பத வந்து அ அ சன்கிரைன் நிறுவனம் வந்து உறுதி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அந்த வகையில ஒரு தமிழர், ஒரு இந்தியர் என்ற அந்த எண்ணத்தில அவங்களுக்கு என்னோட மனதார பாராட்டு. எந்த ஒரு குறையுமே இல்லன்னு சொல்லுவேன். இதில எந்த ஒரு குறையுமே இல்ல. வழிகாட்ட வந்தவர்களும் சரி, சந்தனா அண்ணன், அவங்க கூட வந்த தேவா, அவங்க எல்லாரும் வந்து அவங்கனால முடிந்த அளவுக்கு எங்களுக்கு பெஸ்ட் தான் குடுத்தாங்க. சில இடத்துல வந்து உணவு விஷயம்னா வந்து தாமதமா ஆவுனுச்சு. ஆனா, அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா, இந்தியாவுக்கு வந்தாலே நம்ம ஊர் மாரி 1½ கிலோமீட்டர்ஸ்னா வந்து ஒரு 3 மணி நேரத்துலலாம் நம்ம முடியாது. இங்க உள்ள சாலை அமைப்பு அப்படி. அந்த டியூரேஷன் வந்து கண்டிப்பா ஓடும். நம்ம லஞ்ச் ஹவர் மாறும். ஸோ, அதெல்லாம் வந்து பங்கேற்பாளர்களும் அத அனுசரிச்சு போனாங்க. ஆனா, அதுக்குன்னு எங்கள பட்டினி போடல. இடையில இடையில உணவு சரியா அந்த நேரத்துல அமையலன்னா, ஒரு டீ, காஃபி, பிஸ்கட் சாப்பிட்டுட்டு, அத ஸ்கிப் பண்ற நேரத்துல வந்து அவங்களுக்கு ஏதாவது குடுத்து அத என்ன சொல்றாங்க ரிப்ளேஸ் பண்ணாங்க. அப்புறம் எந்த இடத்துல சிறந்த உணவாக அமைஞ்சிச்சோ அங்க குடுத்தாங்க. ஏன்னா நம்ம மலேசியர்கள் வந்து இங்க வந்து இஷ்டம் போல தெரு ஓரத்துல உள்ள சாப்பாடுனா நம்மளால சாப்பிட முடியாது. நம்மளோட உடம்பு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அதனால அதையும் அவங்க அக்கறை எடுத்து பார்த்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்தவர்கள் யாருமே நோய்வாய்ப்படல. சாதாரண சளி, காய்ச்சல் கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அதுக்கு Panadol சாப்பிட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சிங்கன்னா, நல்லா சந்தோஷமா ஷாப்பிங் போயிட்டு நாங்க கடவுள் தரிசனம் வாங்கிட்டு தான் இருந்தோம். ஸோ சீசன் 2 இப்ப இது முடிஞ்சு சீசன் 1ல நாங்க வந்தோம். இப்ப சீசன் 2 வந்து
கண்டிப்பாக தொடர்ந்து செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். செய்யணும், அதுதான் சிஎஸ்ஆர்ன்றது. அவங்க பெரிய நிறுவனமாக போகிற அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிற அதே நேரத்தில் அவங்க சமுதாயத்திற்கு இதை செய்கிறது வந்து அவங்களோட கடப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். சீசன் 2 வந்து அவங்க செய்யணும், அதுலேயும் பங்கேற்பாளர்கள் பங்கேற்று நல்ல ஒரு பலனை அடையணும். அவங்க அந்த யாத்ரா 2வை செய்கிறதுக்கு நம்ம வாடிக்கையாளர்கள்ன்ற முறையில் அதுக்கான சப்போர்ட்டை கொடுத்தா தான் அவங்க செய்ய முடியும். நம்ம இந்திய கம்பெனி அந்த அரிசி சிறந்த அரிசியாக இருக்குது. இந்திய கம்பெனிக்காக நான் சப்போர்ட் பண்ண சொல்ல, அந்த அரிசியும் சிறந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கிறதுனால நம்ம சப்போர்ட் கொடுத்தோமா அவங்க தொடர்ந்து அந்த யாத்ராவை செய்வாங்க. அதனால் பல பேர் அதுக்கான பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ யாத்ரா 2 வந்து ஹோப்ஃபுல்லி த கம்பெனி வில் கண்டினியூ டு த யாத்ரா 2, நாட் ஒன்லி யாத்ரா 2 எவ்ரி இயர் அந்த யாத்ராவை செஞ்சுட்டு போகணுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் டேயிலேருந்து ஏர்போர்ட்டில் அவங்கள பார்த்ததுலேருந்து இப்போ நாங்கள் மலேசியாவுக்கு புறப்படுற அன்றைக்கு வரைக்கும் இந்த பெஸ்ட் தான் அவங்க கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை வழங்கின சன்கிரீன் நிறுவனத்திற்கும் எங்களுக்கு துணையாக வந்த சந்தனா அண்ணனுக்கும் என்னுடைய மனமார நன்றியும் வாழ்த்துக்களும். சன்கிரீன் கோல்டன் டிக்கெட் வின்னர் மீனாட்சி சுந்தரி சுப்பிரமணியத்தோட டெஸ்டிமோனி வீடியோ தான் பார்த்தீங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 10 பேரில் குழுக்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 6 படை மற்றும் 23 திருத்தலத்துக்கு இலவசமாக சன்கிரீன் ஃபுல்லி ஸ்பான்சர் பண்ணி அனுப்பின ஒரு கான்டெஸ்டன்ட். அதே நேரத்தில் அவங்க அனுபவித்த விஷயத்த முழுமையாக உங்களுக்கு ஒரு அளவுக்கு பயனாக இருந்திருக்கும். இதே போன்ற சீசன் 2 தொடங்க போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் இந்த ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்களும் அடுத்த சீசனோட வெற்றியாளராக ஆகலாம். எப்படி வெற்றியாளராக ஆகுறதுன்னு இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்குண்டான பதிவுகளை செய்ய போகிறேன். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. முருகன் துணை.